விஜய் எனக்கு விட்டு கொடுப்பியா? நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. அவரை மறந்துட்டு இருக்க முடியுமா? குழந்தை சாட்சியா பண்ண சத்தியம் உண்மை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின அந்த குட்டி ப்ரோமோவும் ரொம்பவுமே எமோஷனலாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ காவேரி வெண்ணிலா கிட்ட பேசினதுக்கப்புறம் வெண்ணிலா நீ எனக்காக விஜயை விட்டு கொடுப்பியான்னு கேட்குறாங்க. அதுக்கு வெண்ணிலாவுக்கு கையை பிடிச்சி காவேரி அவங்களோட வயிற்றில் வச்சு என் குழந்தை மேலே சத்தியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரொம்பவுமே கண்கலங்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து வந்திருக்க அப்டேட் எல்லாமே ரொம்பவுமே குழப்பமாக தான் இருக்குது. இன்றைக்கான எபிசோடு சம்மந்தமாக நிறைய வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் கரண்ட் இல்லாமல் இருந்து இப்போ தான் கரண்ட் வந்துச்சு. அதனால் வீடியோ எதுவும் போட முடியல. சாரி, கோச்சிக்காதீங்க. நீங்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெகுலராக போடுற 2-3 சீரியலோட வீடியோவே போடாமல் இருந்ததுக்கு காரணம் அதுதான். சரி, நம்ம இப்போ இது சம்மந்தமாக இருக்க அப்டேட் பேசுவோம். அதாவது எனக்கு தோணுன விஷயத்த சொல்கிறேன். நிறைய குழப்பமாக இருக்குன்னு காலையிலேயே நான் டுடே எபிசோட் போடும்போதே சொன்னேன். ஏன்னா இப்போ வெண்ணிலா வந்து பேசி தான் விஜய் வெளியில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட அப்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கத்து பார்த்தோம்னா பசுபதி வசமாக சிக்க போகிறாங்க நிவின்கிட்ட, அதனால் பசுபதியை வச்சு தான் விஜயை வெளியில் கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு அப்டேட்டும், இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமா நம்பிராஜன் இருக்காங்களா அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க ஆல்ரெடி பார்த்தோம்னா பசுபதி மேலே ரொம்பவுமே கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா வெண்ணிலாவை மாடியிலேருந்து தள்ளி விட்டாங்கல்ல, அதனால் கோவத்தில் இருக்கிறதுனால அவங்க பசுபதி வெண்ணிலாவோட மாமா நம்பிராஜன் வந்து சொல்லி தான் விஜய் வெளியில் வருவார் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ட்விஸ்ட்டும் சொல்கிறாங்க. இதோட யோசித்தோம்னா இப்போ வெண்ணிலா வந்து காவேரி செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால இவங்களே வந்து நேரடியாக பேசி விஜய் வெளியில் கொண்டு வந்துருவாங்க. எப்படியோ விஜய் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம காவேரி பெரிய தியாகி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா வெண்ணிலாவை போய் அந்த ஹோம்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததே நம்ம காவேரி தான் அப்படிங்கிறதும் ட்ரீட்மெண்ட் பார்த்தது எல்லாம், அதனால தானே அந்த குழப்பமே தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இப்போ நம்ம அதை ரிப்பீட்டடாக பேச வேணாம். ஏன்னா நம்ம தொடர்ந்து இதே தான் திருப்பி ஒரு 2 மாதமாக கதையாக போய்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் காவேரி வந்து நான் சத்தியம் செஞ்சு கொடுத்தேன், எனக்கு விஜய் நல்லா இருந்தால் போதும், விஜய் வெளியில் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தான் ஒருவேளை விஜயை விட்டு பிரிஞ்சு அங்கே, அதாவது ஏற்கனவே கொடைக்கானலில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு அப்டேட் சொன்னோம்ல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, அதனால் வந்து காவேரி தான் மறுபடியும் கொடைக்கானல் போயிடுவாங்களோ, காரணம் ஏதாவது அப்படி இப்படின்னு சொல்லி விஜயை விட்டு பிரிஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, காவேரி வந்து விஜயை பார்க்கறதுக்கு அந்த ஜெயில் வாசலுக்கு வரும்போது தாத்தா பாட்டி வந்தாங்க இல்லையா, அப்போ பாட்டி என்னைக்கும் இல்லாத ஒரு மாதிரி காவேரி கிட்ட கோமா பேசுனது இல்லாமல் நீ விஜயோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனையே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த யதார்த்தத்தை எடுத்துக்கிட்டு தான் காவேரி அடுத்து கங்கா கிட்ட பேசும்போதும் சரி, அடுத்து புலம்பும் போதும் சரி, எப்போ பார்த்தாலும் நிவின்கிட்ட பேசும்போது குமரன்கிட்ட பேசும்போதுன்னு எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விஜயோட வாழ்க்கையில் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களே தாழ்வு மனப்பான்மையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்படி நிறைய குழப்பம் இருக்குது. நாளைக்கு சாட்டர்டே இருக்கு இல்லையா, நாளைக்கு ஒரு 2 ப்ரோமோ நம்ம இது மாதிரி குழப்பி பேசலாம். ஆனால் உங்கள்கிட்ட ஏதாவது தெளிவான ஐடியா, தெளிவான ஒரு தகவல் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வச்சு நம்ம அடுத்த அப்டேட் சூப்பராக பேசிடலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.